உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். லெட்ஸ் லிட்டில் மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். In the book of Joshua, we have been doing this book. When Moses died, மோசே இறந்து மரித்து போனார், வேதம் சொல்கிறது. கர்த்தர் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொடுக்குறாரு. இது எல்லாருக்கும் தெரியும். மோசே மரித்து போனான், கர்த்தரே வந்து இப்போ பேசுகிறாரு. இங்கே சொல்லும் போது கர்த்தர் அழுல எதுவும் பண்ணல. இது ஏன் நம்ம வாசிக்கிறோன்னா, இன்றைக்கு நிறைய பேருடைய ஜெபங்கள் எனக்கு வருகிற என்ன காரியங்கள்னா, ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. நான் ஜெபம் பண்ணுறேன், ராத்திரியும் பகலுமாக ஜெபம் பண்ணுறேன் எல்லாம், ஆனால் ஜெபத்துக்கு பதில் வரமாட்டேங்குது. ஜெபத்துக்கு பதில் வரணுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ட் காட். இப்போ வந்து மோசே மரித்து போனான். இப்போ நீயும் ஜனங்களும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து, இப்போ காட் இஸ் ஸ்டார்டட் கிவிங் ஹிம் அன் அசைன்மெண்ட். அவர் கொடுக்குற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ரெண்டாவது அந்த அசைன்மெண்ட் கொடுத்து இந்த டெரிட்டரி கொடுக்குறாரு. திஸ் இஸ் ஷுட் பி யுவர் ஃபோக்கஸ். உன்னுடைய கவனமெல்லாம் இது மேலே வெயி. ரெண்டாவது, இது நீ சக்ஸஸ்ஃபுல்லாக நீ வரணும்னு சொன்னால் சில காரியங்களை நீ செய்ய வேண்டியிருக்கும். அதையும் சொல்கிறாரு. டெரிட்டரி கொடுக்குறாரு, அதை மனசில் பதிய வைக்கிறாரு. இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் கொடுக்குற டெரிட்டரி நம்ம மனசில் பதியணும்னு சொன்னால் we have to picturize it. பிக்சரைஸ் பண்ணி தென் அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த ட்ராயிங் படி போனால் தான் வரும். நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்கன்னா கூட அங்கே கூட அதுதான் சொல்லுவாங்க, ட்ரீம் பிக்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ ஜாஷுவா கொடுக்கப்பட்ட ட்ரீம் இது. கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்றாரு. ரெண்டாவது, மோசையோடு இருந்தது போல் உன்னோட இருப்பேன்னு சொல்கிறாரு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த 3 ப்ராமிசஸ் கொடுக்குறாரு. அப்புறம் தென் ஹி என்கரேஜஸ் இம், பலம் கொண்டு திடமனதாகிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். யூ வில் டூ இட். இப்போ நம்மளுக்கும் இந்த மாதிரி நிறையா வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் என்ன நம்ம நினைக்கிறோன்னா, இன்னொருத்தன் வந்து செய்வான் அப்படின்னு நினைப்போம். நீ தான் அங்கே பங்கிட போகிற. திஸ் இஸ் த கிரேட் அசைன்மெண்ட் காட் ஹஸ் கிவன் ஜாஷுவா. ஆனால் நீ முன்னே செய்யணும் ஜாஷுவா, இது நீ சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு சொன்னால் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த காரியம் பிரமாணத்தின்படிலாம் செய்ய கவனமாக இரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. இங்கே திடமனதுக்கும் பலனுக்கும் என்ன வந்தது? ஏன்னா நம்ம போகும்போது வாட் வி ஆர் டூயிங்னு சொன்னால், ஒரு சின்ன சர்க்கிள் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? வில் வித்ட்ரா. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, டோன்ட் வித்ட்ரா எனிதிங், கோ. திடமனதான இரு. நீ போகுமிடலாம் நீ புத்திமானாக நடந்துக்கணும். நீ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நீ செய்யும்படிக்கு நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பாங்க. இது நம்ம வாழ்க்கையில் நம்ம முதல்ல கடைப்பிடிக்க வேண்டிய வேதத்தை ஆண்டு தினமும் வாசித்து வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் அப்படியே நடந்தோம்னா தன்னால் எல்லா காரியங்களையும் வாய்க்கணும். அப்பொழுது அவை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாங்க. கண்டிஷன்ஸ் போடுறாரு. வேத புஸ்தகம் வாயில் இருக்கக்கூடாது. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும். இங்கே தான் நம்ம எல்லாம் தரணும். இங்கே நம்ம மாடர்ன் கிறிஸ்டியன் வேர்ல்டு எங்கள் காலத்தில் வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகி போயிட்டு, இட்ஸ் எக்ஸாக்ட்லி த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் டெல்லிங் டைல்யூஷன். இப்போ நம்ம கிறிஸ்டியானிட்டி இஸ் பிகம் ஏ என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டு, அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் என்ன சொல்கிறார், நீ கவனமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இரு. இன்றைக்கி அதை தியானமாக இருந்து தேவனாகிய கர்த்தர் என்னை கொடுத்த என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், அவர் எது செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். இந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக நம்ம வி ட்ரை டு ப்ளீஸ் த காங்கிரிகேஷன் அண்ட் த வேர்ல்டு. இந்த மாதிரி போகும்போது தோல்விப்படுது. அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போ வி ஓன்ட்
இப்போ நம்ம வேத வசனத்தில் தியானமாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யாராவது வந்து ஐடியா கொடுப்பான், அந்த ஐடியா கேட்க மாட்டோம். கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்வோம். அடுத்து உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இது யார் சொல்கிறது? ஆல்மைட்டி காட். அவரே சொல்கிறாரு. 4 பேர் 4 அட்வைஸ் சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த உலகத்தில் அது காரியமாகப்படுது எல்லாருக்குமே. இப்போ நம்ம கூட எங்கேயாவது போவோமா, இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறோம், எங்கேயாவது ஊருக்கு போகிறோம். ஐயா இந்த ஊருக்கு என்ன எப்படி வழி போகிறதுன்னு வழி செல்றதுன்னு கேட்டால், ஒருத்தன் இப்படி போகணுவான், ஒருத்தன் இப்படி போகணுவான், ஒருத்தன் அங்கே போகணும், நீ தாண்டி வந்துட்டு நீ பின்னால் திரும்பி போகணுவான். 4 விதமாக சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய ஜிபிஎஸ், ஆவியானவருடைய ஜிபிஎஸ் இஸ் இட் வில் டைரக்ட் யூ. இல்லை நீ போகிறது கரெக்டு தான், நீ இப்படி தான் பண்ணோம். இது வந்து அவர்கிட்ட தான் எடுக்க முடியும். நம்ம வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்துக்குவாள். இப்போ 4 பேர் 4 சொல்லும்போது எதை செலக்ட் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியணும். இது செய்யணும்னு கேட்டால் நம்ம முதல்ல வேதத்தில் தியானமாக இருக்கணும். இப்போ இதில் வரும்போது தேவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அது படிப்போம். என்னென்னா ஏசாயா புஸ்தகத்தை திருப்பிக்குவோம். நம்ம உபவாச ஜபமாக இருக்கிறபடினால நான் ரொம்ப கடினமாக பேச விரும்பலை. ஆனாலும் இதை சொல்லுகிற காரியத்தை சொல்லி தான் ஆகணும். ஏசாயா 58 யாராவது வாசிங்களேன். 1ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, 3ஆவது வசனத்துலேருந்து வாசிங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? இது என்னது? அனுதினமும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறோம், விட்டா இது பண்ணுவோம். ஆனால் நம்ம இன்டென்ட் எப்படி இருக்குது ஃபாஸ்டிங் ப்ரேயரில்? ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து we think we can cajole God, cry and அவர்கள் சரிப்படுத்திட முடியும்னு நினைக்கிறோம். இல்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒன்லி டேக்ஸ் யூ டு த லார்ட். உன்னை தாழ்மைப்படுத்திக்கிட்டு தேவனுடைய வாய்ஸை, தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உன்னை தகுதிப்படுத்துகிறது. அவர் சத்தத்தை விட்டு நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது. நம்ம உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது, இதை கொஞ்சம் டஃப்பாக தான் சொல்லியிருப்பார் ஆண்டவர். ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? அவருக்கு தெரியும். இயேசு என்ன சொன்னார்? உபவாசம் பண்ணும்போது நீ கதை வீடு பூட்டிக்கோ, உள்ளே போய் அங்கேருந்து ஜபம் பண்ணு, அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா உனக்கு வெளியரங்கமாக. இன்றைக்கி என்ன நடக்குது உலகத்தில்? ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட். நானே அது நடத்தியிருக்கேன் எத்தனையோ தடவை. இது மாதிரி நடத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபெயிலியர். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் கேட்குறாருன்னு, பதில் வர மாட்டேங்குது. வியாதியஸ்தனாகவே இருக்கிறான், வேதனைப்படுகிறவனா இருப்பான், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். நீ எங்கள் உபவாசத்துக்கு இப்போ என்னென்ன இருக்குது, நீ ஏன் சபைக்கு வா, உபவாச கூட்டத்துக்கு வா, உன்னை கர்த்தர் விடுவிப்பார் சொல்கிறான்ல தவிர்த்து விடுவிக்கிறது இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏன் சிந்திக்கிறது இல்லைன்னா, அவர் செய்கிறது இல்லைன்னா நம்ம ஹார்ட் சரியில்லை, இருதயம் சரியில்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த அரசியலில் நடக்குது அது மாதிரி உண்ணாவிரத போராட்டம் மாதிரி நடக்கும். இதுதான் நடக்குது. ஆக்சுவலி கிறிஸ்தவ உலகத்தில் நடக்குது. பெரிய என்ன உண்ணாவிரதம் பண்ணிடலாம். அது பேசாமல் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் மீட்டிங்கை விட்டு எடுத்துகிட்டு உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணலாம். யார்கிட்ட உண்ணாவிரதம் இருக்கிறோம்? நம்ம படைச்சி விட்ட உண்ணாவிரதம். நீ சாப்பிடலன்னா என்ன? சாப்பிடல. அவர் என்ன சொல்கிறார்? மனுஷனை 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு போட்டுருது. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? இதை தான் நம்ம வழிகளை சிந்தித்து பார்க்கணும். நான் எப்படி போகிறேன்? என் வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறா. அப்புறம் உபவாசம் பண்ணுங்க, தன்னால் வரும். இப்போ வருங்க உபவாசம். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். கட்டாயமாய் செய்கிறேன். நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ஏன் வருவேன்? லெட் காட் வெயிட். காட் வில் வெயிட் அண்ட் ஹி வில் கோ அவே. அப்புறம் அவர் போன பிறகு நம்ம உபவாசம் பண்ணுவோம்.
It's slimming down, trimming down. It's another way of telling is we curtail a food. இப்போ நீங்கள் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை அன்றைக்கி கேட்டிருந்தேன். ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டு இருந்தார், டயட் மெயின்டைன் பண்ணுங்க, பசிச்சா சாப்பிடுங்க, இல்லாட்டி சாப்பிடாதீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவர் என்ன சொல்கிறாரு? நல்லது தான் சொல்கிறாரு. நீ ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடுவ. இது நான் சொல்லலை, நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் பாருங்கள். பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. லைஃப்பில் 3 மந்திரங்கள்னு சொல்லி கொடுக்குறாரு அவர். இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை சரியப்படுத்துகிறேன். ஐ எம் யுவர் டாக்டர், ஐ எம் த லார்ட் ஹூ ஹீலத் தி, லிசன் டு மீ. இன்றைக்கி நம்ம கேட்க மாட்டேன்றோம். இப்போ சொந்தமாக இஷ்டத்துக்கு நடந்துட்டு சண்டே ஆன கோயிலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம்? சர்ச்சுக்கு வந்துட்டு உடனே என்ன பண்ணுறோம்? நம்ம இது பண்ணுறோம். கர்த்தர் நம்ம பண்ணிவிட்டு ஒரு அழுதுட்டு இதெல்லாம் நான் பார்க்குறேன். பெண்டிகாஸ்டல் உலகத்தில் நான் ரொம்ப நாளாக இருக்கிறனால நான் பார்க்குறேன். நான் நாட் ஓன்லி பெண்டிகாஸ்டல், எவ்ரி பேர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கர்த்தர் கேட்பாருன்னு இல்லை, கேட்க மாட்டார். இதனால தான் ப்ரேயருக்கு ஆன்சர் வர மாட்டேன்து. அப்புறம் படிங்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். எதுக்கு உபவாசம் பண்ணோம்? கர்த்தாவே எனக்கு 100 கோடி வேணும்,